இந்த வண்டியில் வந்து கஸ்டமர் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொடர்ந்து போனால் வண்டி அடைச்சி ஆஃப் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கு குவாலிட்டி பார்க்கும்போது என்ன இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி திரடாக ரவுண்டாக தண்ணி மாதிரி கிடக்கு. இது என்னன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் பெட்ரோல் போடுறதா இருந்தால் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்ரு 20 கிலோமீட்ரு ஓட்டுற ஆளுங்க அப்படின்னா நைட்டு 11 மணிக்கு மேலே, இல்லை அப்படின்னா அதிகாலையில் 4 மணிக்கு மேலே போய் போடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பகலில் 11 மணி 10 மணி பகலில் 3 மணி 4 மணி 5 மணி இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த இது வந்து அதிகமாக வரும் கெமிக்கல். இதனால் வந்து என்ன செய்யுதுன்னா பெட்ரோல் ஃபில்ட்ரு அடப்பாகி ஃபுல்லாமே ஃபில்ட்ரை சோழி முடிச்சிருக்கு. ஃபில்ட்ரில் வந்து எப்படின்னா இதோட கலர் தன்மையே போயிடுச்சு. ஆரஞ்சு கலரில் வரும், அந்த தன்மையே ஃபுல்லாக இழந்துருச்சு. இதில் ஃபியூல் இன்ஜெக்டர் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்ட்ரெல்லாம் பண்ணுறது ரைட் தான், ஆனால் இதுக்கு வந்து அப்பப்போ ஸ்பேர் டிமாண்ட் இல்லாமல் கையில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். நாங்கள் இப்போயுமே இந்த வண்டி ஒரு 4 நாளாக நிற்கிது, ஒரு ஜாமானுக்காக இந்த ஃபில்ட்ருக்காக நிற்கிது. முடிஞ்ச வரைக்கும் கம்பெனிக்காரங்க உன்னிப்பாக கவனிச்சாங்கன்னா பார்த்து ஃபில்ட்ரு வந்து ரெகுலராக சப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இது வந்து இந்த வேலையில் வந்து நிறையா இந்த ஃபால்ட்டுகள் நிறையா வருது. 3-4 நாளாக வச்சுருந்தா நான் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து கழட்டுறதுக்கு எந்த அளவுக்கு கழட்ட வேண்டியதுன்றதையும் உங்களுக்கு சூழலை காமிச்சேன். ஆனால் கஸ்டமர் வந்து அவசரப்படுத்துனாங்கன்னா நம்ம ஒரு வேலையும் பார்க்க முடியும். இதுதான் இந்த வண்டியோட கலெக்டர் மெத்தடு. இந்த இடத்துல அந்த ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. எல்லா பெட்ரோலையும் வெளியே எடுத்து தான் நம்ம பண்ணணும்.